மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. சச்சிதானந்த ரூபாய விஸ்வ உற்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹ. சம்சாரசாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரகீதாங்கம் மாமுத்தர பவார்ணவாத். நம்ம எல்லாரும் முதல்ல நம்ம அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகின்னு ஸ்ரீமத் பாகவதம் தான் கிரந்த ரூபமாக நமது பகவான் அவதரித்தது. நாம் படிக்கும் ஒவ்வொரு சொல்லும் சப்த பிரம்மம் தான், அவர்தான் கிரந்த ரூபமாக பகவான் பூலோகத்திலே அவதரித்தது அப்படின்னு தினமும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த எண்ணத்தோடு, அந்த ஒரு உணர்வோடு நாம் இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றோம். இது புருஷோத்தம மாதம் அப்படின்னு சொல்லிட்டு கௌடியா மட் சம்பிரதாயத்திலையும் பற்பல சம்பிரதாயங்களிலே இந்த மாதம் மே 16 முதல் ஜூன் 16-17 வாக்கு வரை ஸ்ரீமத் பாகவதம் வாசிப்பதுன்னு ஒரு வழக்கம் வச்சுட்டுருக்கா. அந்த மாதிரி நம்மளும் ஒரு 10-12 நாளாக we have been seeing 200 சீரீஸில் அத்தியாயம் பை அத்தியாயம், ஸ்லோகம் பை ஸ்லோகம் பாகவதத்தில் அர்த்தத்தை நம்ம வாசிச்சுட்டு வரோம். திஸ் இஸ் நாட் இன் தி உபன்யாசம் ஃபார்மேட் ஆர் இன் தி பிரவச்சனம் ஆர் இன் தி காலக்ஷேபம் ஃபார்மேட்டு. பொறுப்பு துறப்பு, இது பகவான் அந்தர்யாமியாக இருந்து இதை நம்மை சொல்ல வைக்கிறார், பகவான் அந்தர்யாமியாக இருந்து இது நம்மை கேட்க வைக்கிறார் என்ற உணர்வோடு நாம் இதை செய்கிறோம். அதனால் நமக்கு தெரிஞ்சது என்ற ஒரு பெருமையோ, நமக்கு தெரியாது என்கின்ற அவமானமோ, இல்லை ஏதோ தெரிஞ்சதை நம்ம பண்ணுறோம் என்பதற்கான ஒரு வினயத்திற்கோ எதற்குமே இடமில்லை. பகவான் தான் அந்தர்யாமியாக இருந்து நம்மை செய்ய வைக்கிறார், பகவான் தான் அந்தர்யாமியாக இருந்து இதை கேட்க வைக்கிறார். அந்த ஒரு பக்தி ஸ்ரத்தையோடு நாம் இந்த சத்சங்கத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றோம். பூர்வ கதை சங்கிரகம். இந்த நேத்திக்கு என்ன பார்த்தோம்? பிரம்மாவோட மானசீக புத்திரர்கள், பிரம்மாவோட முதல் சிருஷ்டி என்ன? சனகாதி மகரிஷிகள் படைக்கிற சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். இவா எப்போவுமே 5 வயது சிறுவர்களாக தோற்றமளிப்பார்கள், ஞானிகள். அவள் அந்த மாதிரி ஒரு வரன் வாங்கிட்டு இருக்கா. பிரம்மச்சரிய விரதம் பூண்டு 5 வயது சிறுவர்களாக தோற்றமளிக்கும் இந்த ஞானிகள் ஒரு முறை எல்லாம் ஒரு லோகமாக அவள் விசிட் பண்ணிகிட்டே இருக்கிறச்சே வைகுண்டத்துக்கு வரா. சப்த பிரகாரத்துலேயும் 6 பிரகாரம் தாண்டி 7வது வைகுண்ட துவாரம், அந்த வைகுண்ட வாசற்படி, திருவாசற்படிக்கு வந்துடுறா. அங்கே என்ன பண்ணுறா? ஜஸ்ட் லைக் தே கிராஸ்ட் ஆல் அதர் ஸ்டேஜஸ். முதல் 6 பிரகாரத்தை கடந்தபோது எப்படி பக்தியோடு கடந்தார்களோ அதே மாதிரி 7வது பிரகாரத்தையும் அதே நிலையிலே அவர்கள் கடக்க முயல்கின்றார்கள். அப்போ வாசலில் ஜெயன், விஜயன்னு 2 காவல்காரா இருக்கா. அவள் இவாளை தொடுத்துடுறா. அவளுக்கு இவா ஒரு யோகிகள், ஒரு முனிவர்கள் அப்படிங்கிற இது அவளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஜெய விஜயர்கள் இவாளை தடுத்த உடனே, இந்த மாதிரி தடுத்த உடனே அவளுக்கு ஒன்றும் புரியல. நேத்திக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஆகாசம்னா என்ன? ஸ்பேஸ். நம்ம பார்க்குற வெளியுலகத்தில் இருக்கிற அந்த பரந்த வெளியில், அந்த பரப்பிலே இருக்கின்ற, அந்த வான பரப்பிலே இருக்கின்ற ஸ்பேஸுக்கும் ஒரு குடத்தின் உள்ளே இருக்கும் ஆகாசத்திற்கும், அதுவும் ஆகாசம் இதுவும் ஆகாசம், எம்டி வெசல், அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸும் வெளியிலே பறந்து விளங்கும் அந்த ஸ்பேஸுக்கும் அந்த ஆகாசத்துக்கும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் இதில் பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் வேறுபாடு கிடையாது. இந்த எக்ஸாம்பிள் நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா? அதனால் நம்மளை எதுக்காக தடுக்கிறா? இவாளுக்கு அகங்காரம் இந்த ஜெய விஜயர்களுக்குன்னு சொல்லிட்டோ அவள் மேலே சாபம் கொடுத்துடுறா. இவா சாபம் கொடுத்த உடனே ஜெயா விஜயர்களுக்கு புரிஞ்சுடுறது இவா யாருன்னு. அவளோட தவறை உணர்ந்து அந்த சனகாதி முனிவர்கள் கிட்ட ஜெய விஜயர்கள் மன்னிப்பு கேட்குறார். அதுக்குள்ளே இந்த விஷயம் நம்ம பகவான் உள்ளே இருக்கிற பகவானுக்கு, ஸ்ரீமன் நாராயணனுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே அவரே நேராக அந்த இடத்துக்கு, அந்த வாசப்படிக்கு நேராக அவரே கிளம்பி வரார். அப்போ இவெல்லாம் பகவானை பார்த்து, இப்போ தான் பகவானை பார்க்கணுன்னு வரா. இத்தனை நாளாக இந்த சனகாதி மகர்ஷிகள்
ஆத்மாராமராக பகவானை தன் ஹிருதயத்திலே தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இத்தனை நாளாக தவம் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஆத்மாராமராக தன்னுடைய ஹிருதய கமலத்திலே பகவானை கண்டு தபம் செய்து கொண்டு வருகிறார்கள். அப்பேற்பட்ட பகவானை தன் முன்னே கண்டவுடன் ஒன்றும் புரியல, அவளுக்கு தலகால் புரியல. அப்படியே ஒழிஞ்சு சேவிக்கிறா, ஸ்தோத்திரம் பண்ணுறா. அதுக்கப்புறம் பகவான் பேசுகிறார், அவர் ஆரம்பிக்கிறார், இந்த மாதிரி நீங்கள் பண்ணது கரெக்டு தான், இதில் நீங்கள் ஒரு தப்பும் பண்ணல, எல்லாமே பகவானுடைய லீலைங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ தட் இஸ் தி பூர்வ கதை சங்கிரகம் ஃப்ரம் எஸ்டர்டே. ஸோ இன்னைக்கு நம்ம 16வது அத்தியாயம் 3வது ஸ்கந்தத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். இதுக்கு என்ன வேணால் தலைப்பு கொடுக்கலாம். நம்ம கொடுக்குற தலைப்பு பக்தர்களினுடைய கோபமும் பகவானுடைய கருணையும். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. கான்டெக்ஸ்ட் எங்கன்னா, விதுர மைத்ரேய சம்பாதம். விதுரர் கேள்வி கேட்குறார், மைத்ரேயர் சொல்லிட்டு இருக்கார். அப்படி சொல்லிட்டு வரச்சே அதுக்குள்ளே இன்னொரு கான்வர்சேஷன் வருது. பிரம்மாவிற்கும் தேவர்களுக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷன். ஸோ அதில் பிரம்மா சொல்லிட்டு இருக்கார். ஸோ பிரம்மா சொல்கிறார், இந்த சனகாதி முனிவர்கள்லாம் இந்த மாதிரி துதிச்சா, இப்போ பகவான் பிரத்யக்ஷமாக அவள் கண் முன்னாடி வந்த உடனே ஒரு ஸ்துதி பண்ணுறா இல்லையா பகவானை. ஸோ பகவான் ரொம்ப மகிழ்ந்து போயிட்டார் அந்த ஸ்துதியை கேட்டவொடனே. எப்போவுமே யாரை ஸ்துதி பண்ணாலுமே எல்லாருக்கும் ஒரு குஷியாக தானே இருக்கும். இப்போ பகவானுக்கும் தன் பக்தர்கள் ஸ்துதி பண்ணால் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. ஸோ பகவான் மகிழ்ச்சியோடு அவர்களை புகழ்ந்து பேசலானார். சனகாதி மகரிஷிகளை பார்த்து பகவான் பேசுகிறார். பகவான் வாச்ச, ஏ முனிவர்களே, எனது பார்ஷதர்களான இந்த ஜெய விஜயர்கள் என்னையும் பொருட்படுத்தாமல் உங்களுக்கு அபச்சாரம் செய்து விட்டார்கள். முனிவர்களே, உங்களை அவமதிக்க இவர்களுக்கு நீங்கள் விதித்த தண்டனையை நானும் ஒத்துக்கொள்கிறேன். அவர் ஆமோதிக்கிறார். சனகாதிகள் சாபம் கொடுத்தா இல்லையா அவளுக்கு, ஜெய விஜயர்களுக்கு, அந்த சாபத்தை நானும் ஒத்துக்கொள்கிறேன். ஏனெனில் நீங்கள் எனது பரம பக்தர்கள். உங்களுக்கு இழைத்த அபச்சாரம் எனக்கு இழைக்கப்பட்டதே ஆகும். 3வது ஸ்லோகம். அது 4வது. நான் வணங்கும் மேலான கடவுள் அந்தணர்களே. யார் சொல்றார் பாருங்க, பரபிரம்மம் நாராயண், ஸ்ரீமன் நாராயணன் சொல்றார். நேத்திக்கு பார்த்தோம், அந்தணருடைய சாபம்னா பகவானே நடுங்குவார். நான் வணங்கும் மேலான கடவுள் அந்தணர்களே, ஆகவே எனது பணியாளர்கள் செய்த அபச்சாரத்தை நானே செய்ததாக எண்ணி தங்களிடம் மன்னிப்பு வேண்டுகிறேன், தயை புரிய வேண்டும். மை குட்னஸ். இந்த மாதிரி பார்த்துருக்கல எங்கேயாவது? பகவான் சொல்கிறார் அவள்கிட்ட, சனகாதி மகரிஷிகள்கிட்ட, எனது பணியாளர்கள் செய்த அபச்சாரத்தை நானே செய்ததாக எண்ணி தங்களிடம் மன்னிப்பு வேண்டுகிறேன், தயை புரிய வேண்டும். மேலே போகிறார், பொதுமக்கள் ஒரு வேலைக்காரன் செய்த தவற்றை அவனது எஜமானது குற்றமாகத்தான் சொல்வார்கள் இல்லையா? அந்த வசை சொல் தொழுநோய், அந்த தொழுநோய் தோலை அரித்து ஒழிப்பது போல எஜமானனது நற்பெயரை அழித்து விட்டோம். ஒரு சர்வெண்ட் வீட்டில் தப்பு பண்ணிட்டானா, உங்கள் வீட்டு சர்வெண்ட் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் அடிச்சுட்டான்னா, ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? த ஓனர் இஸ் ரெஸ்பான்சிபிள், ரைட்? உங்கள் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இது மாதிரி திருடிட்டாண்டானா இல்லையா? ஸோ அமுதத்திற்கு ஒப்பான தூய்மையான எனது புகழை கேட்பவன் சண்டாளனாக இருப்பினும் அவனையும் சேர்த்து உள்ளடக்கிய அகில உலகங்களையும் அது பரிசுத்தமாக்குகிறது. ஆகவே என்னை விகுண்டன் என்கின்றார்கள். ஆனால் எனக்கு இந்த பெருமை கிடைத்தது தங்களை போன்ற அந்தண பெருமக்களால் தான். திருப்பி படிக்கிறேன். அமுதத்துக்கு ஒப்பான தூய்மையான எனது புகழை கேட்பவன் சண்டாளனாக இருப்பினும் அவனையும் சேர்த்து உள்ளடக்கிய அகில உலகங்களையும் அது பரிசுத்தமாக்குகிறது. ஆகவே என்னை விகுண்டன், அதாவது குற்றம் களைந்து தன் பக்கம் ஈர்த்து கொள்பவர், எல்லா குற்றத்தையும் களைந்து அவனையும் தன் பக்கம் ஈர்த்துக்கொள்பவர் அவர். ஆனால் எனக்கு இந்த பெருமை எப்படி கிடைத்தது? அது தங்களை போன்ற அந்தண பெருமக்களால் தான். ஆகவே தங்களை போன்ற அந்தணர்களிடம் தவறு செய்பவர்கள் யாராக இருப்பினும்
என்னுடைய கைகளாகவே இருந்தாலும் அதை உடனே வெட்டி தொள்வேன். அப்பா, வாட் அ பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். ஸோ மேலே போகிறேன். அனைத்து பாவங்களையும் நொடியிலே அழித்து ஒழிக்கும் திறன் எனது திருவடிகளுக்கு கிடைத்தது எதனால் தெரியுமா? தங்களை போன்ற பெரியோர்களுக்கு செய்யும் பணிவிடைகளினால்தான். திருமகளின் கடாட்சம், திருமகள்னா வாண்டியா லக்ஷ்மி, மகாலட்சுமி, திருமகளின் கடாட்சம் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரம்மா முதலிய தேவர்கள் கடுமையான விரதத்தை அனுஷ்டிக்கின்றார்கள். நானோ அவளை லட்சியம் செய்யாதிருந்தும் அவள் ஒரு நொடியும் என்னை விட்டு அகலுவதில்லை. நான் அவளை லட்சியம் பண்ணலைன்னா கூட அவள் ஒரு நொடி கூட என்னை விட்டு அகல மாட்டாள். அகல இல்லை நிறையமின்றி அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு ஆழ்வார் பாடின மாதிரி அவளோ ஒரு நொடி கூட என்னை விட்டு அகலுவதில்லை. இதன் காரணம் என்ன? உங்களை போன்ற பக்தர்களுக்கு செய்யும் பணிவிடைதான். எல்லா பெருமையும் அவளுக்கு கொடுத்துட்றார். இந்த சனகாதி முனிவர்கள்ங்கிற ரொம்ப பவர்ஃபுல். தேர் பிரம்மச்சாரிஸ். விரதமாக பிரம்மச்சரியத்தை விரதமாக எடுத்துட்டு வா, பெரிய ஞானிகள். மேலே போகிறோம். 8வது ஸ்லோகம். வேள்விகளில் செய்யப்படும் ஆகூதிகளை எனது முகங்களில் ஒன்றான அக்னியின் மூலம் நான் பெறுகிறேன். அந்த ஆகூதிகளில் என் மனம் நிறைவடைவதில்லை. நம்ம ஹோமம் யஜ்யங்கள்லாம் பண்ணுறச்சே ஸ்வாஹா ஸ்வாஹா அக்னேயே ஸ்வாஹா அக்னேயே இதன் நமமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதனால் எனக்கு மனம் நிறைவு இல்லைப்பா. ஆனால் கிடைத்ததை கொண்டு நிறைவு பெறும் பற்றற்ற பக்தனான அந்தணன் நெய் சொட்டும் உணவை புசித்தால் அந்த உணவின் ஒவ்வொரு பிடியையும் நானே ருசித்து உண்பது போன்ற மனநிறைவு பெறுகிறேன். அப்பா அப்பா அப்பா. அதாவது பகவானது பல திருவாய்களிலே அக்னி, அந்தணன் ஆகியவர்களும் அடங்குவார்கள். அக்னி வழியாகவும் வாங்கிக்கிறார். அந்தணன் மனம் நிறைஞ்சு சாப்பிட்றான் இல்லையா? நெய் சொட்டும் உணவை கிடைத்ததை கொண்டு. ஒரு அந்தணன் எப்படி இருக்கணும், ஒரு கிரகசாஸ்திரம் எப்படி இருக்கணும்னு ஒரு 3-4 நாள் முன்னாடி நம்ம பார்த்தோம். ஒரு முனிவராக இருக்கிறவா கீழே கிடக்கிற நெல்லை அறுவடையான பிறகு கீழே கிடக்கிற நெல்லை பொறுக்கி சாப்பிட்ணும். எந்த திசையில் இன்றைக்கி எழுந்தால் அந்த திசையில் என்ன கிடக்கிறதோ அந்த பழத்தை சாப்பிட்ணும் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை தான் சொல்கிறார். நீ அக்னி வழியாக எனக்கு நீ ஆகூதி கொடுக்குற, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைப்பா. ஒரு அந்தணன் கிடைச்சதை வச்சுண்டு மன நிறைவோட நெய் சொட்டும் உணவை சாப்பிட்றானே, அந்த ஒவ்வொரு பிடியும் நானே ருசித்து உண்பது போன்ற மனநிறைவு. அதாவது அக்னி வழியாகவும் நான் சாப்பாடு வாங்கிக்கிறேன், அந்தணர்கள் மூலமாகவும் நான் சாப்பாடு வாங்கிக்கிறேன். எது மனநிறைவு நிறைய தருதுங்கிறத இங்கே சொல்கிறார். யோக மாயையின் அளவிடற்கரிய எல்லையற்ற சக்திகள் அனைத்தும் எனது அடிமை. எனது திருவடிகளில் தோன்றிய கங்கையானது சந்திரசேகரனான பரமசிவன் உள்ளிட்ட அனைத்து உலகங்களையும் பரிசுத்தமாக்குகிறது. இவ்வாறு அனைத்து செல்வங்களும் பெற்ற பரமேஸ்வரனாக இருப்பினும் நான் அடியார்களான அந்தணர்களது திருவடிகளை வணங்கி அந்த திருவடி துகள்களை என் சிரசிலே தாங்குகின்றேன். அவ்வாறான அந்தணர்களது செயலை, அவ்வாறான அந்த அந்தணரது செயலை அது தவறாக இருப்பினும் எவரும் பொறுத்து கொள்வர். எல்லாம் அந்தணர்கள் அந்த மாதிரி சனகாதி முனிவர்கள் மாதிரி அந்த மாதிரி ஒரு அந்தணர்கள் அவளோட பெருமையை சொல்கிறார். அந்தணர்கள் எனது கருணைக்கு பாத்திரமான பசுக்கள், போஷிப்பவர் இல்லாமல் திரியும் மற்ற பிராணிகள், இவைகள் எனது திருமேனியே. தாம் செய்த முன்வினை பாவத்தால் நான் வேறு அவை வேறு என்று பிரித்து பார்ப்பவனை சினம் மிகுந்த கழுகு உருவம் கொண்ட யமதூதர்கள் கொத்தி கிழித்து குதறுவார்கள். அந்த யமராஜனை நியமித்தவன் நான் தான். அந்த சனகாதிகள் கேட்குறா இல்லையா, பகவான் வேறு நம்ம வேறு இல்லைப்பா, பாகவதன் வேறு நாங்கள் வேறு பகவான் வேறு இல்லைப்பா. அதை அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவா. எப்படி நீ வைகுண்டத்தில் இருந்துட்டு இந்த மாதிரி பிரித்து பார்க்குற? எல்லாத்துலேயுமே சைத்தன்யம் இருக்கே, பார்க்கும் பொருள்கள் எல்லாம் நந்தலாலாம். இது பூலோகத்தில் இருக்கிறவனுக்கே இட் இஸ் அப்ளிகபிள். அப்படி இருக்கச்சே வைகுண்டத்தில் எப்பேற்பட்ட இடம் அது, எப்பேற்பட்ட பவித்திரமான இடம். அங்கே போய் நீ பாகுபாடு பார்க்குறியே சொல்கிறார் பாருங்க. இங்கே அந்த பாகுபாடே கிடையாதுங்க.
அந்த மாதிரி எவனாவது பிரித்து பார்ப்பவனை சினம் மிகுந்த கழுகு உருவம் கொண்ட யமதூதர்கள் கொத்தி கிழித்து குதறுவார்கள். அந்த யமராஜனை நியமித்தவன் நான் தான். அந்தணர்கள் சற்றே கோபத்துடன் யாரிடம் நிந்தனை புரிந்தாலும் மீண்டும் அவர்களிடம் கோபம் கொள்ளாது மனமகிழ்ச்சியோடு முகம் மலர்ந்து இனிய மொழிகள் கூறி அவர்களிடம் மரியாதையோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களையும் பகவானே என்று எண்ணி கோபம் கொண்ட பிள்ளையை தகப்பன் அன்புடன் அழைப்பது போலே அவர்களிடம் அன்பொழுக பேசி அவர்களை அமைதிப்படுத்துகிறார்களோ அவ்வித அந்தணர்களே என்னை தன்வயப்படுத்தியவர்கள். சில சமயம் கோபத்தில் யாரையாவது சாபம் கொடுத்துடுவா, அதுக்கப்புறம் அவளே முகம் மலர்ந்து இனிய மொழிகள் கூறி அவள்கிட்ட மரியாதையோடு நடந்துக்கிறா இல்லையா, அவர்களையும் பகவானே என்று எண்ணி எப்படி பிள்ளையை தகப்பன் அன்புடன் அழைப்பது போலே அவரிடம் அன்பொழுக பேசி அவர்கள் அமைதிப்படுத்துகிறார்கள். அவ்வித அந்தணர்களே என்னை தன்வயப்படுத்தியவர்கள். எப்படி அப்பா பிள்ளையை ட்ரீட் பண்ணுற மாதிரி கோவத்தில் திட்டிடுவார் அப்பா, அப்புறம் எப்படி பிள்ளைய அணைச்சி பேரோ அந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் என்னை தன்வயப்படுத்தியவர்கள். அந்தணர்களோட பெருமையை தான் சொல்லிட்டு வரேன். எனது பார்ஷதர்களான இவர்கள் யாரு? ஜெய விஜயர்கள் எனது மனோபாவத்தை அறியாமல் உங்களை அவமதித்து விட்டார்கள். அவர்களது சாப விமோசன காலம் சீக்கிரமே முடிவடைய வேண்டும். அவர்கள் தாங்கள் செய்த தவறுக்குரிய தண்டனையை அனுபவித்து விரைவிலேயே என்னை அடைய வேண்டும் என்று நீங்கள் கருணை கூர்ந்து அருள் புரிய வேண்டும். அவள்கிட்ட கேட்குறார் பகவான், அவள்கிட்ட கேட்குறார். பகவான் கேன் ஓவர் ரைட் எவ்ரி திங். He can pass an executive order on everything. பட் இன்ஸ்டட் இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, அவள் ஏதோ பண்ணிட்டாப்பா தெரியாத, அவள் என்னோட பார்ஷதர்கள் தான், அவளுக்கு ஏதாவது நீ கொஞ்சம் தயவு பண்ணி ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லி அவள் திருப்பி எங்கிட்டே வரா மாதிரி கருணை கூர்ந்து நீங்கள் அருள் புரிய வேண்டும். நம்ம அம்மாலாம் சொல்லுவாளே, ஸ்கூலில் போயிட்டு அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் மன்னிச்சுங்கோ, அடுத்த வாட்டி நாளையிலேருந்து ஹோம்ஒர்க் சரியாக பண்ணின்னு வந்துடுவான் அப்படின்னு. அந்த மாதிரி பகவான் சனகாதி முனிவர்கள்ட்ட சொல்கிறா இந்த மாதிரி ஜெய விஜயர்கள் தப்பு பண்ணிட்டாப்பா அப்படின்னு. இப்போ பிரம்மா நடுவில் சொல்லிட்டு வர்றார். பிரம்மா தேவர்கள்ட்ட பேசின்னு இருக்கார். அதை சொல்கிறார், தேவர்களே, சனகாதி முனிவர்கள் சினம் என்னும் நச்சு பாம்பினாலே தீண்டப்பட்டிருந்தாலும் பகவானை கண்ட உடனேயே எல்லாம் மறைஞ்சு போச்சு. அவருடைய தெளிவான மனதை கவருகின்ற இனிய சொற்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற பேராவல் உண்டாயிற்றே தவிர மனநிறைவே வரல. பகவான் நிற்கிறார், சொல்லுங்கோ மேலே சொல்லுங்க, அவர் என்ன சொன்னாலும். அவர் இவாளை ஸ்துதி பண்ணால் கூட பரவாயில்ல, பகவான் நம்மள இவ்வளோ வசதியாக பேசுகிறாரே வேண்டாம் சுவாமின்னு சொல்லலாவா, ஏன்னா பகவான் எங்கேயா மறைஞ்சு விட போகிறாரு. ஸோ சொல்லிகிட்டே போட்டோம், நம்ம அட்லீஸ்ட் பகவான் இஸ் ஸ்டேயிங் வித் அஸ், வி ஆர் ரப்பிங் எல்போஸ் வித் பகவான் அப்படின்ற ஒரு உணர்வு. அதை தான் பிரம்மா சொல்கிறார், இனிய சொற்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று பேராவல் உண்டாயிற்றே தவிர போதும் என்று மனநிறைவே வரவில்லை. பகவானது பொருள் பொதிந்த சொற்கள் சுருக்கமாகவும் எளிதில் புரியாததாகவும் நடையிலே நின்று உயர்ந்ததாகவும் இருந்தன. அவற்றை ஊன்றி கேட்டு ஆலோசித்தும் அம்முனிவர்களுக்கு பகவானது பேச்சின் உட்கருத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் இப்படி சொல்கிறார், ஏன் நம்மளை பற்றி இப்படிலாம் சொல்கிறார்ன்ற உட்கருத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா அதில் ஒரு இது இருக்குது இல்லையா, எதுக்காக பகவான் அப்படி சொல்கிறார் அப்படின்றது இன்னும் அவளுக்கு அதை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணாதான் அவளுக்கே, யாருக்கு, சனகாதி முனிவர்களுக்கு, அப்பேற்பட்ட ஞானிகள் மேலே பகவான் தனது யோகமாயையின் சக்தியினாலே அளவிடற்கு அறிய தனது பெருமையை வெளிப்படுத்தவே அதை கண்ட சனகாதிகள் மகிழ்ச்சியினாலே உடல் புல்லரிக்க கைகளை கூப்பிய வண்ணம் பகவானை பார்த்து கூறலானார்கள். இப்போ சனகாதிகள் பேசுகிறா, ஹே பகவானே, ஹே தேவதேவா, தாங்களோ அகில உலகங்களுக்கும் தலைவர், நாங்கள் ஏதோ தங்களுக்கு பெருத்த உபகாரம் செய்து விட்டதாக வல்லவா கூறுகிறீர்கள். இதில் தங்களது உண்மை அபிப்பிராயம் என்னவென்று எங்களுக்கு புரியவில்லை. நம்ம அவளுக்கு சாபம் கொடுத்தோம், நம்ம ஏதோ நல்லது பண்ண மாதிரின்னா பகவான் பேசுகிறார், எனக்கு புரியலையே அப்படின்னு இவா கேட்குறா. பிரபோ, தாங்கள் அந்தணர்களிடம் அன்பு கொண்டவர் என்பதால் அவர்களை மேலான தெய்வமாக தாங்கள் நினைப்பது இயற்கையே.
இது உலகினர் எங்களை மரியாதையுடன் கொண்டாட வேண்டும் என்பதற்காக தாங்கள் நடத்தி காட்டுவது. நம்மளே அந்தணர்களை மதிக்கலைன்னா வேற யாரா மதிப்பா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை நடத்தி காட்டுறேன்னு நாங்கள் புரியறது எங்களுக்கு. ஆனால் உண்மையில் அந்தணர்களுக்கும் தேவர்களுக்கும் தேவதேவனாக விளங்கும் பிரம்மாதி தேவர்களுக்கும் தாங்கள்தான் ஆத்மநாயகர், தாங்கள்தான் ஆன்மநாயகரும் வழிபடும் கடவுளும். நீங்கள் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் தானேப்பா, எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் தானே. அனாதியான அறநெறி தங்களிடம் இருந்துதான் தோன்றியது, அனாதியான அறநெறி தங்களிடம் இருந்துதான் தோன்றியது. அந்த தர்மத்தை காத்துருள வேண்டி அவ்வப்போது பற்பல அவதாரங்களை செய்வதும் தாங்கள் தானே, அந்த தர்மத்தின் பயனும் தாங்கள் தானே. ஆகவே எளிதிலே புலப்படாமல் தாங்கள் இருக்கின்றீர்கள். சொர்க்கம் முதலியன மாறுதலுக்கு உட்பட்டவை, வேற தாங்களோ எந்தவித மாறுதல்களும் அற்றவர். இது அனைத்து சாஸ்திரங்களின் முடிந்த முடிவு. பற்றற்ற யோகிகள் தங்களது கருணையினாலே பிறப்பு இறப்பு என்னும் உலகியல் கடலை சுலபமாக தாண்டி விடுகின்றார்கள். அவ்வாறு இருக்க மற்றவர்கள், அதாவது நாங்கள் தங்களுக்கு அருள் புரிந்தோம் என்பது எப்படியோ இது வியப்பாக இருக்கிறது. நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாம் நீங்கள் தான், காரணம் காரியம் எல்லாம் நீங்கள் தானே சுவாமி. இதில் எங்களோட ரோலே ஒன்றும் கிடையாது. we are just a tool. எல்லாமே ஒரு வியாஜம். இவாளுக்கு ஒன்றும் புரியல. மேலே போகிறார். செல்வத்தை விரும்புவர்கள் திருமகளின் திருவடி துகள்களை தத்தம் தலையிலே தாங்குகிறார்கள். லக்ஷ்மியை தூக்கி திருவடி துகள்களை தலையில் வச்சுக்கிறார். ஆனால் அந்த திருமகள் யாரோ ஒரு பாக்யவான் தங்கள் திருவடிகளில் சமர்ப்பித்த துளசி மாலையை முகர்ந்து கொண்டிருக்கும் வண்டாகவாவது இருக்கக்கூடாதா என்று ஏங்கி தங்களுக்கு பணிபுரிகிறாள். எல்லாரும் பணம் வேணுங்கிறவன் எல்லாரும் என்ன பண்ணுறான்? திருமகளின் திருவடி துகள்களை தலையிலே வச்சு தாங்கிறார். ஆனால் அந்த திருமகள் என்ன பண்ணுறா? யாரோ ஒரு பாக்யவான் தங்கள் திருவடிகளிலே சமர்ப்பித்த துளசி மாலையை முகர்ந்து கொண்டிருக்கும் வண்டாகவாது நான் இருக்கக்கூடாதா என்று ஏங்கி தங்களுக்கு பணிபுரிகின்றாள். அவ்வாறு தனது இயல்பான தூய்மையான ஒழுக்கத்தினால் அனவரதமும் தங்களுக்கு சேவை செய்யும் அந்த திருமகளையும், அதாவது மகாலட்சுமி, ஒரு பொருட்டாக நினைக்காமல் தங்கள் அடியாரிடத்தே பேரன்பு கொண்டிருக்கிறீர்கள். மகாலட்சுமியை விட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அடியார்களை வச்சுட்டு இருக்காராம் பகவான். கொண்டாடத்தக்க அனைத்து குணநலன்களுக்கும் தாங்கள்தான் புகலிடம். அவ்வாறு இருக்க இங்கும் அங்கும் சுற்றி திரியும் அந்தணர்களது திருவடிகள் அவைகள் பட்ட திருப்புழுதியும் ஸ்ரீவத்சம் என்னும் மருவா தங்களை தூய்மைப்படுத்த இயலும். இதனால் தங்களது சோபைதான் அதிகப்படக்கூடியதா? தங்களை இவை மேலும் அழகுபடுத்த இயலுமா? இதெல்லாம் முடியுமா சுவாமி? அதாவது அந்தணர்கள் திருவடிகளில் பட்ட திருப்புழுதி ஏதாவது உங்களை சுத்தம் பண்ண முடியுமா? என்ன சுவாமி அப்படின்னு கேட்குறா. பிரபுவே, அறமே வடிவானவர் தாங்கள். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் என்று 3 யுகங்களிலும் தாங்கள் நேருக்கு நேராக காட்சியளிக்கிறீர்கள். இந்த 3 யுகங்களிலும் அந்தணர்களையும் தேவர்களையும் காத்து அருளவே தவம், ஒழுக்கம், கருணை என்கின்ற 3 கால்களினாலே அகண்டமான இந்த பிரபஞ்சத்தை தாங்கள் காத்து அருளுகிறீர்கள். தாங்கள் தங்களது கருணையே வடிவான தூய சத்துவமயமான திருமேனியினாலே இப்பொழுது எங்கள் அறநெறிக்கு புறம்பான ரஜோகுணம் மற்றும் தமோகுணத்தை தாங்கள் நீக்கி அருள வேண்டும். இவா கேட்குறார், தயவு செய்து எங்களோட அறநெறிக்கு புறம்பான இவா சாத்விக்காக தானே இருக்கணும், சாத்வ குணம் நிறைந்தவர்கள். அப்படி இருக்கிறச்சே இவாளுக்கும் ரஜோகுணம் தமோ குணங்கள்லாம் வந்துடுத்து இல்லையா? கோபப்பட்டா இல்லையா? இந்த முனிவர்கள் டப்பக்குன்னு கோபம் வந்துடுத்தே, இந்த ரஜோகுணம் தமோ குணங்கள்லாம் வந்துடுத்தே. அதனால் இந்த அறநெறிக்கு புறம்பான இந்த ரஜோகுணம் மற்றும் தமோகுணத்தை தாங்கள் நீக்கி அருள வேண்டும்னு இவா கேட்டுக்கிறார். தேவதேவனே, அந்தணர்களது குலம் கட்டாயம் தங்களால் காக்கப்பட வேண்டியதே. தர்மமே வடிவான தாங்கள் இனிய மொழிகளாலும் அன்பார்ந்த பூஜைகளாலும் இந்த குலத்தை ரட்சிக்கவில்லை என்றால் தாங்கள் விதித்துள்ள சனாதனத்தை, அந்த சனாதனமான நற்செயல்களும் அறநெறிகளும் அழிந்துவிடும். இன்னொரு தரம் படிக்கிறேன். பகவானை திருப்பி கண்டினியூ பண்ணிட்டே போகிறா. இவா சனகாதிகள் பகவானோட பேசின்னு இருக்கா. இப்போ தேவதேவனே,
அந்தணர்களது குலம் கட்டாயம் தங்களால் காக்கப்பட வேண்டியதே. அந்தணர்கள் தான் வேதத்தை ரட்சிக்கணும். நம்மளாம் வேதத்தை ரட்சிக்கிறது இல்லை. அந்தணர்கள்னு சொல்கிறது வேத பாடசாலைக்கு போய் 10-12 வருஷம் வேத அத்தியனம் பண்ணி 3 வருஷம் திரிகாலமும் சந்தியாயனம் பண்ணி தினம் சகஸ்ர காயத்ரி பண்ணி அந்த மாதிரி இருக்கிறவர்கள் தான் அந்தணர்கள். நம்மளாம் அந்தணர்கள் கிடையாது. அதனால் அந்தணர்கள்னால் நம்ம பிராமணர்கள் நினச்சிக்க வேண்டாம். ஏதோ அந்த குலத்தில் பிறந்திருக்குமே வழிய அதில் சொன்னப்பட்ட தர்மம் ஒரு 10% பண்ணுறவா ரொம்ப குறைஞ்சி போயிட்டோம் இல்லையா? யாருமே அதில் 1% கூட பண்ணாதவா இருக்கா, 10% பண்ணுறவா இருக்கா. அந்த மாதிரி ஆயிடுத்து நம்ம நிலைமை இல்லையா? வேதத்தை ரட்சிக்க படைக்கப்பட்டவர்கள் நாம் அந்த தொழிலை செய்வதில்லை இல்லையா? இதில் 99% வச்சுப்போமே இல்லையா? யாரா நான் பண்ணுறேன், நான் வேத அத்தியனம் பண்ணுறேன்னு யாராவது பண்ணுறவா இதை கேட்டான்னா மன்னிக்கணும், அவளை நான் சொல்லலை. நான் என்ன மாதிரி கிரகஸ்தத்தில் இருந்துட்டு ஊராக வெளிநாட்டுக்கே போய் அடிமை தொழில் செய்கின்ற அந்த மாதிரி ஆட்களை பற்றி நான் இங்கே இதில் சொல்கிறேன்னா, அந்தணர்களது குலம் கட்டாயம் தங்களால் காக்கப்பட வேண்டியதே. தர்மமே வடிவான தாங்கள் இனிய மொழிகளாலும் அன்பார்ந்த பூஜைகளாலும் இந்த குலத்தை ரட்சிக்கவில்லை என்றால் தாங்கள் விதித்துள்ள சனாதனமான நற்செயல்களும் அறநெறிகளும் அழிந்துவிடும். ஏனெனில் உலகம் சான்றோர்களது ஒழுக்கத்தையே எடுத்துக்காட்டாக கொள்ளுகிறது. இந்த அந்தணர்களது பெருமையை சொல்கிறது 3வது ஸ்கந்தம் 16வது அத்தியாயத்தில் 23வது ஸ்லோகம். எப்பேற்பட்ட ஒரு வசத்தியான ஒரு விஷயம். நம்ம அதை பாதுகாக்கணும், நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணணும். இதெல்லாம் இன்டைரக்டாக ஒரு ஸ்லோகத்துலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது, டீப் மீனிங் இருக்குது. இது இங்கே சனகாதிகள் பகவான்கிட்ட பேசுகிறார். பகவான் சனகாதிகளை எப்படி புகழ்ந்தார்னு இப்போ தான் ஒரு 2 minutes முன்னாடி பார்த்தோம். அந்த குலத்தை பற்றி எப்படி புகழ்ந்து பேசினார்னு பார்த்தோம் இல்லையா? அதை பார்த்த உடனே நம்ம நினச்சி பார்க்கணும், நம்ம அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுறோமா? ஆர் வி டூயிங் ஈவன் கிஞ்சித்தாவது பண்ணுறோமா அப்படின்னு நமக்கு தான் இதெல்லாம். பகவானே, தாங்கள் சத்துவகுணமே வடிவானவர் ஆதலால் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மை புரிவதிலேயே நாட்டமுடையவர். மரநெறியை வேருடன் களைவதற்கு தங்கள் சக்தியோடு கூடிய அரசர்களை நியமித்துள்ளீர்கள். ஏனெனில் தொன்று தொட்டு வரும் அறநெறிகள் அழிந்து போவதை தாங்கள் விரும்ப மாட்டீர்கள். அகில உலகங்களையும் அனைத்து ஜீவராசிகளையும் காத்தொருளும் தலைவராக இருப்பினும் தாங்கள் அந்தணர்களிடம் இவ்வளவு வினயமாக வணக்கமாக நடந்து கொள்வது தங்களது பெருமைக்கு இழுக்கு ஆகாது. பெருமையே மேலும் மேலும் பெருமை செய்யும் தான். இதுவும் தங்களுக்கு ஒரு லீலையே. எனவே எல்லாமே ஒரு லீலை. இஸ் கன்வேயிங் லாட் ஆஃப் லெசன்ஸ், ஹிடன் லெசன்ஸ் த்ரூ திஸ். ஈசனே தாங்கள் இந்த பார்ஷதர்களுக்கு, விஷ்ணு பார்ஷதர்களுக்கு, அதாவது இந்த ஜெய விஜயர்களுக்கு வேறு ஏதாவது தண்டனை அளித்தாலும் அல்லது வெகுமானம் அளித்து தங்களிடமே வைத்து கொண்டாலும் சரி, அது எங்களுக்கு பரிபூர்ண சம்மதமே. குற்றமற்ற இவர்களை சபித்ததற்காக எங்களுக்கு என்ன தண்டனை அளித்தாலும் அதையும் நாங்கள் ஏற்க தயார் என்பதை வினயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறாவா. ஏன்னா பகவான் தான் அல்டிமேட், ஹீ கேன் ஓவர் ரைட் எனிதிங். ஸோ அப்படி இருக்கச்சே நீங்கள் அவளுக்கு ஏதாவது எனி மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், அவளுக்கு ஏதாவது ஒரு பாப விமோச்சனம் கொடுத்துட்டு போய் நீ தினம் இந்த கோயிலில் போய் ஒரு 6 வெள்ளிக்கிழமை விளக்கேற்று அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஏதாவது ஒரு மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் சொன்னாலும் சரி. இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி சாபம் கொடுத்துட்டோம். ஏன்னா விஷ்ணு பார்ஷதர்களோட டியூட்டி என்ன? தே ஆர் த கேட் கீப்பர்ஸ். ஸோ இஃப் யூ லுக் அட் இட் ஃப்ரம் தட் பர்ஸ்பெக்டிவ், அவள் வாயிற்காவலர்கள். யாராவது அந்த அவளை மீறி கேட்டுக்குள்ளே நுழைஞ்சா கேள்வி கேட்க வேண்டியது அவளோட கடமை. ஸோ இன் ஒன் வே அவளுடைய வேலையை தான் அவள் பண்ணிருக்கா இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் அவளை தப்பாக நம்ம சபிச்சதுக்காக எங்களுக்கு ஏதாவது தண்டனை அளித்தாலும் அதையும் நாங்கள் ஏற்க தயார் என்று வினயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு 25வது ஸ்லோகம் முடிகிறது. இப்போ பகவான் பதில் சொல்கிறார். அந்தண சிரேஷ்டர்களே, அந்தணர்களேன்னு சொல்ல இவர், அந்தண சிரேஷ்டர்களே, நீங்கள் இவர்களுக்கு கொடுத்த சாபம் உண்மையில் நான் முன்பே நிச்சயித்தது தான். இதெல்லாம் ஒரு வியாஜந்தான்பா, நான் முன்னாடியே நிச்சயித்து தான்.
அவர்கள் விரைவில் அசுரப்பிறப்பை அடைந்து அங்கு என்னிடம் கொண்ட கோபத்தினாலே ஒரு நிலைப்பட்ட மனத்துடன் என்னையே நினைந்து நினைந்து நிற்றலாகிய யோக நிலையை பெற்று விரைவிலேயே என்னை வந்து அடைவார்கள். இதெல்லாம் நான் முன்னாடியே டிசைட் பண்ணதான். எல்லாமே இந்த ஸ்கிரிப்ட் சொன்னேனே, கதை வசனம் டைரக்ஷன் அவர் தான். நம்ம சும்மா அந்த ஸ்கிரிப்டை எடுத்து ஆக்ட் பண்ணுறோம். வி ஆர் ஆக்டிங். நம்ம இன்னைக்கு என்ன நடக்க போகிறது, நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு அவர் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சாச்சு. பிறந்த உடனேயே ஸ்கிரிப்ட் எழுதியாச்சு. இந்த ட்ராமா வந்து இந்த லைஃபுங்கிற இந்த ட்ராமா, இந்த லைஃப் சைக்கிள்ங்கிற ட்ராமா என்றைக்கு ஆரம்பிக்கிறது, நீ இன்றைக்கி வந்து கணவனாக ஆக்ட் பண்ண போகிற, நாளைக்கு அப்பாவை ஆக்ட் பண்ணுவேன், நாளைக்கு தாத்தாவை ஆக்ட் பண்ணுவேன். இந்த ஆக்டெல்லாம் முடிஞ்சு எங்கிட்ட தான்டா வரணும். நீ அந்த ஸ்கிரிப்டெல்லாம் எழுதியாச்சு. அந்த டெலிவரி, அந்த டயலாக் டெலிவரி வந்து சனகாதிகள் பண்ணிருக்கா. அதையும் அவர் முன்னாடி என்ன டயலாக்கு எப்படி சபிக்கணும் எல்லாம் எழுதி வச்சுட்டார். ஸோ ஒரு டெலிவரி தான். அதை தான் வந்து இன்டைரக்டாக சொல்கிறார். இந்த மாதிரி சொல்கிறார். இப்போ பிரம்மா சொல்கிற பிரம்மதேவர், பிரம்மாவுக்கும் தேவர்களுக்கும் டயலாக் நடந்துருக்கு இல்லையா, அட் ஹை லெவல். அதுக்கு மேலே ஹை லெவல் வந்து மைத்ரேயரும் விதுரரும். அதுக்கு மேலே ஹை லெவல் வந்து சுகபிரம்மமும் பரீட்சித்தும். அதுக்கு மேலே சூதபாணிகர் சௌனகாதி மகரிஷிகளுக்கு வந்து சுகபிரம்மம் சொன்னதை சொல்கிறார். சுகபிரம்மம் வந்து மைத்ரேயர் விதுரருக்கு சொன்னதை சொல்கிறார். அதுக்கப்புறம் மைத்ரேயர் வந்து பிரம்மா வந்து தேவர்களுக்கு சொன்னதை சொல்கிறார். கடைசி டைலாக் வந்து சனகாதிகளும் பகவானும் பேசிக்கிறது. இத்தனை டைலாக் உள்ளுக்குள்ளே சோ மெனி சீன்ஸ். இப்போது நம்ம வந்து சூத்திரதாரி மாதிரி நம்ம இதை படிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதை வாசிச்சுட்டு வரோம். இப்போ பிரம்மதேவர் சொல்கிறார். இதற்கு பிறகு என்ன ஆறுது, சனகாதி முனிவர்கள் கண்களுக்கு விருந்தான பகவானையும் ஒளிர்ந்து விளங்கும் வைகுண்டத்தையும் தரிசனம் செய்து ஃபைனலி அப்பேற்பட்ட வைகுண்டத்துக்கு உள்ளே போகிறா. வைகுண்டத்தை போய் பார்க்குறா. எவ்வளவு தபஸ் பண்ணியிருப்பாங்க போகிறதுக்கு. இவன் நிறுத்தினா விட்டு பகவான் வந்து அழிச்சுட்டு போகிறார். வைகுண்டத்தை தரிசனம் செய்து பகவானை வலம் வந்து வணங்கி விடை பெறுகிறார்கள். அவர்கள் அவரது திருவிளையாடல்களை புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி செல்கின்றார்கள். பகவானும் அந்த சனகாதிகள் இந்த மாதிரி பகவானை வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு வைகுண்டத்தெல்லாம் ஒரு டூர் அடிச்சுட்டு திரும்பி கிளம்பியாச்சு. இப்போ பகவான் வந்து விஷ்ணு பார்ஷதர்களை பார்க்குறா. டேய் ஏண்டா இந்த மாதிரி பண்ணீங்கிற மாதிரி. அவரோட வேலை தான் அது. சரி, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவளை தோள் மேலே கை போடுற மாதிரி அப்படி வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விஷ்ணு பார்ஷதர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பயமின்றி செல்லுங்கள், உங்களுக்கு நன்மையே உண்டாகும். நான் எதையும் மாற்றி அமைக்க திறனுடையவனாக இருப்பினும் அந்தணர்களது சாபத்தை நான் மாற்ற விரும்பவில்லை. ஏனெனில் இதுவும் எனது விருப்பமே இல்லையா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டோ மேலே ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறார். முன்பொரு முறை நான் யோக நிதிரையிலே இருந்த பொழுது என்னை காண திருமகள் வந்த பொழுது நீங்கள் இருவரும் இதே போல்தான் தடை செய்தீர்கள். அப்பொழுது கோபம் கொண்ட லக்ஷ்மி தேவி உங்களுக்கு இதே சாபத்தை தான் தந்தாள். நீங்கள் இருவரும் அசுரர்களாக பிறந்து என்னிடம் கோபம் கொண்டு அதனால் வேறொரு நினைப்புமின்றி என்னிடமே பகைமை பாராட்டி அந்த பகைமையே ஒரு யோகமாக அந்த சனகாதிகளை அவமதித்த பாவம் நீங்க பெற்று வெகு விரைவிலேயே என்னை வந்து அடைவீர்களாக. இங்கே பார்த்தீங்களா, அதாவது பகவானை வந்து நித்தியம் பகவானை நினச்சிட்டு இருந்தான். இவனும் இந்த இரண்யாக்ஷகன் எப்போவும் சதா நாராயணன் சொல்கிறான். இரண்யகசிபு சொல்லுவான் இல்லையா, இந்த இரண்யகசிபு வந்து அவன் பிள்ளைய கூட்டி நீ எப்போ பாரு நாராயணன் சொல்கிறேன். நாராயணன் அந்த மனசுக்குள்ளே எப்போ நாராயணன் சொல்கிறான். அந்த நாராயணன் எங்கே அந்த நாராயணன் எல்லா லோகத்துலையும் போய் தேடுவான். இரண்யாக்ஷகனும் அப்படி தான் போய் தேடுவான். இந்த அப்புறம் வராகனா வந்து பகவான் அடிப்பார். ஸோ இவாளுக்கெல்லாம் வந்து அதே மாதிரி கம்சன் எங்கே அந்த கிருஷ்ணன் எப்போ வருவானோன்னு சதா சர்வ காலமும் அவன் கிருஷ்ணனையே தான் நினச்சிட்டு இருந்தான். ஸோ பகவானை அந்த ஒரு வரும். நீ எப்படி வேணால் நினச்சிக்கலாம். பகவான் நாமாவை ஒரு மாடு வந்து கோவிலை வந்து அப்பிரதட்சணமாக ஓடின்னு இருக்கு. அதை துரத்திண்டு அந்த மாடை துரத்திண்டு அப்பிரதட்சணமாக ஒருத்த ஓடின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொருத்த அவன் பின்னாடியே ஓடுறான். நான் கோவிந்தான்னு அந்த மாட்டுக்காரனை துரத்திண்டு. அதே மாதிரி அந்த மாட்டுக்காரனை துரத்துறதுக்காக கோவிந்தான்னு கூட்டாலும் சரி, இல்லை ஒரு கார் டிரைவர் கூப்பிட்றதுக்கு நீ நாராயணான்னு கூட்டாலும் சரி, இல்லை எப்போ பகவான் வருவாரோ, என்னை எப்போ அடிக்க போகிறாரோ, எப்போ வந்து என்னிடம் எனக்கு இந்த சாப விமோசனம் கிடைக்குமோ, ஒரு பயத்துலேயோ இல்லை ஒரு விரோதத்துலேயோ நான் அவனை அழிக்கணும்
இல்லையா? சிசுபாலன் வந்து வசை மொழியிலேயே பகவானை திட்டிகிட்டே இருப்பான் இல்லையா? எப்படி கூட்டாலும் அந்த பகவானே அவன் நினச்சிட்டு இருக்கா இல்லையா? அங்கே தான் அந்த பகைமையே ஒரு யோகமாக அந்த சனகாதிகளை அவமதித்த பாவம் நீங்க பெற்ற அந்த நாமத்துக்கு அவ்வளோ பவர். அந்த நாமம் சொல்ல சொல்ல அவனோட பாவங்கள்லாம் நீங்கிண்டே வருதான். அதை ஒரு வெறுப்பில் சொன்னால் கூட ஏனகேன பிரகாரேன அப்படின்னு கிருஷ்ண பிரேமியானா, ஏனகேன பிரகாரேன எப்படியாவது சொல்லுடா பகவான் நாம வாயில் வந்தால் சரி, எப்படியானா உன் வாயில் பகவான் நாம வந்தால் சரி. இவ்விதம் பகவான் தன் வாயிற்காப்பாளர்களுக்கு கட்டளையிட்டு அநேக அரண்மனைகளுடன் ஆச்சரியமான செல்வங்களுடன் கூடிய தனது இருப்பிடத்தை அடைந்தார். இங்கே வைகுண்டத்தோட இன்னொரு லைன் சேர்க்கிறார் பாருங்க. இப்படி தன் வாயிற்காப்பார்களுக்கு கட்டளையிட்டு அநேக அரண்மனைகளுடன் ஆச்சரியமான செல்வங்களுடன் கூடிய தனது இருப்பிடத்தை, அப்படின்னா வைகுண்டம் வந்து அங்கங்கே ஒரு 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 இது இன்னும் எத்தனை நிறைய பில்டிங்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது வைகுண்டத்தை யாரும் நேராக பார்த்ததில்லை. இந்த மாதிரி லைனாக இங்கே எங்கே பகவான் அப்படி லைட்டாக ஒரு அப்படியே ஆமாம் உங்கள் வீடு எத்தனை வீடு சார்? அது நான் வந்து 4வது மாடியில் எனக்கு ஒரு ஸ்டடி ரூம் இருக்குது. அப்போ தான் நமக்கு தெரியும் அவள் வீட்டில் 4 மாடி இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே ஒரு லைன் விட்றார். நமக்கு வைகுண்டம் யாரும் நேராக பார்த்ததில்லை. அதனோட ஃபுல் வர்ணனையும் அங்கங்கே பிட்டாக இருக்குது. ஐ வாண்ட் டு ப்ரெசன்ட் ஆல் ஆஃப் திஸ் இன் ஒன் சத்சங்கம். அது வந்து இது மாத்திரம் இல்லை, இதெல்லாம் படித்து நம்ம ஆழ்வார்கள் இந்த வைகுண்டத்தை எப்படி அனுபவிச்சார் அப்படிங்கிறத ஸ்ரீ வைகுண்டத்தை எடுத்து சொல்லணும். இட் டேக்ஸ் டைம். ஸோ இப்படி ஒரே ஒரு லைனில் அநேக அரண்மனைகளுடன் ஆச்சரியமான செல்வங்களுடன் கூடிய, அந்த ஆச்சரியமான செல்வங்கள் என்னன்னு நமக்கு தெரியாது. கல்பத்தரு, காமதேனு எல்லாம் இருக்கு இல்லையா? அத்தனை விஷயம், சிந்தாமணி என்னன்னோ வச்சுருக்கார் இல்லையா? இது அப்பப்போ ஒன்று சொல்லுவார், எங்கேயாவது ஒரு இடத்துல சிந்தாமணின்னு வரும். அப்போ வந்து அது வந்து ருக்மணியோட வீட்டில் வந்து அந்த பாரிஜாதம் இருக்குது, அது சத்யபாமா வீட்டு பக்கம் வந்ததுன்னு 10வது ஸ்கந்தத்தில் வரும் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ அங்கங்கே நம்ம சேர்த்து வச்சுப்போம். சரியா? இப்போ தேவசிரேஷ்டர்களான அவர்கள் எவராலும் மீற முடியாத அந்த பிராமண சாபத்தினாலே வைகுண்டத்திலேயே தங்களது சோபையையும் பெருமையும் இழந்தார்கள். அவளோட சோபை எல்லாம் போச்சு. அந்த ஜெய விஜயர்கள் எப்படி இருக்கா பாருங்க. இந்த விஷ்ணு பார்ஷதர்கள் நேற்றுக்கு படம் போட்டிருந்தேன் பாருங்க. அவள் எப்படி இருக்கா பாருங்க. அவளோட சோபை அந்த தேஜஸ் எல்லாம் போயிடுது. தேவர்களே, இப்போ பிரம்மா தேவர்கள்ட்ட சொல்கிறா, அவர்கள் வைகுண்டத்திலிருந்து கீழே விழும்பொழுது விமானங்களில் இருந்த மற்ற தேவர்கள் ஆஹா என்று கூச்சலிட்டார்கள். பகவானது பார்ஷதர்களான அந்த ஜெய விஜயர்களே இப்போது கஷ்யபருடைய வீரியத்தின் மூலம் திதியின் வயத்திலே புகுந்தார்கள். இப்போ திதிக்கு வந்து கஷ்யபர் சொல்றார் இல்லையா, உனக்கு 2 கொடூரமான அசுர பசங்க பிறக்க போகிறாங்கன்னு. அந்த 2 பசங்க இவாதான். இந்த ஜெய விஜயர்களுடைய சாபத்தினால் இந்த முதல்ல வந்து அவள் வந்து திதியோட கர்ப்பத்தில் இரண்யாக்ஷகன் இரண்யகசிபுவாக அவருடைய வீரியத்தின் மூலம் திதியின் வயிற்றிலே புகுந்தார்கள். அந்த இவருடைய தேஜஸாலே உங்கள் அனைவரின் தேஜஸும் மங்கி, அவள் உள்ளே போயிருக்கா கர்ப்பத்தில். இப்போ நம்ம கதையை எங்கே ஆரம்பித்தோம்? திதியோட வயத்தில் அவள் பிடிச்சி வச்சுருக்கா இந்த பசங்களை. அதனால் உலகமே இருண்டு போயிடுத்து. நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா, எப்படி அலாஸ்காவில் வந்து கொஞ்ச நாள் தான் வின்டரில் வந்து சன் வரும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். ஃபின்லாண்டு, அலாஸ்காலாம் அந்த இடத்துல தான் நம்ம ஆரம்பித்தோம் நேற்று கதையில். அதை மாதிரி இங்கே தான் ஏன் எனக்கு தேஜஸ் மங்கிடுத்துன்னு கொஸ்டின். ஸோ இந்த காலேஜெலாம் படிக்கிறச்ச ஒய் த ஃபயர் இன்ஜின் இஸ் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவாள். அது ஒரு பெரிய கதை சொல்லி ரஷ்யா அந்த காலத்தில் சோவியத் யூனியன் ஃப்ளாக் இஸ் ரெட், தேர்ஃபோர் த ஃபயர் இன்ஜின் இஸ் ரெட்னு முடிப்பா. ஒரு பெரிய கதை, சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி இங்கே எங்கே ஆரம்பித்தோம்? அவளோட கர்ப்பத்தில், திதியோட கர்ப்பத்தில் இவா 2 பேர் இருக்கா. அதனால் என்னாச்சு, வெளியில் இருக்கிற இதெல்லாம் மங்கி போயிடுது. வெளியில் வந்து இருட்டாயிடுது. அப்போ அவ்வளவு கொடியவர்கள் இவர்கள். அந்த சாபம் அவ்வளோ கொடியது. அந்த இருவருடைய தேஜஸாலே பிரம்மா சொல்கிறார், உங்கள் அனைவரின் தேஜஸும் மங்கியுள்ளது, இதுவும் பகவானின் செயலே. அந்த பகவானே, கடைசி ஸ்லோகம் 37, அந்த பகவானே படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழில்களுக்கும் மூலகாரணர், பிறப்பு இறப்பற்ற ஆதி முதல்வர், யோகீஸ்வரர்களாலும் கடக்க இயலாத மாயை உடையவர், முக்குணங்களுக்கும் தலைவர், அவர் நமக்கு நிச்சயம்
நலமே புரிவார். ஆகவே நாம் இது குறித்து சிந்தனை செய்வதால் என்ன பயன்? பகவத்கீதையில் ஒரு லைன் வரும், ஒரு ஸ்லோகத்தில் அண்ணா சொல்லிகிட்டே இருப்பார், கிருஷ்ணபிரேமி அண்ணா, நமே பக்த பிரணஷ்யதி, என் பக்தன் நாசமாகவே மாட்டான். அர்ஜுனன் சொல்லுவார், அர்ஜுனா நீ சொல்லுடா அப்படின்வர். என் பக்தன் நாசமாகவே மாட்டான், கிருஷ்ணனுடைய பக்தன் நாசமாகவே மாட்டான்னு அர்ஜுனன் சொல்லுவான். உடனே கிருஷ்ணா கரெக்ட் பண்ணுவார், அது இல்லைடா, என் பக்தன்னு நீ சொல்லுடா, அதாவது என் பக்தனுடைய பக்தனும் நாசமாக மாட்டான். அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய பக்தன், அர்ஜுனுடைய பக்தனும் நாசமாக மாட்டான். நமே பக்த பிரணஷ்யதி அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 3வது ஸ்கந்தத்திலே 16வது அத்தியாயம் முற்றிற்று. யதக்ஷர பதப்ருஷ்டம் மாத்ராஹீனம் துயத்பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாக்ஷராணி ச ன்யூனானி சாதிரிக்தானி ஷமக்ஷ்ம புருஷோத்தம நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம் ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த.